23வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை காணவே கண்டு குன்றுகளிலிருந்து அவனை குற்றிகளிலிருந்து நான் அவனை பார்த்தேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாதிருந்தார்கள். துன்மார்க்கரோடு கலரவில்லை, பாவிகளோடு கலரவில்லை, அநியாயக்காரரோடு கலரவில்லை, அக்கிரமக்காரரோடு கலரவில்லை. அந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணினார்கள். அதனால் எனக்கு சபிக்க முடியல. சோத்திரம். என்னாகும் 23வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? நீதிமொழிகள் 26 அதனுடைய 2வது வசனம் சொல்கிறது, அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போலவும் தகைவலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் போட்ட சாபம் தங்காது. எத்தனை சாபம் போட்டாலும் சரி. உபாகமம் 23:5 வாசித்து பாரு. உபாகமம் 23:5 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டார். சாபம் ஆசீர்வாதமாக மாறுது. உன்னை யாரும் சபிக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உங்களை சபிக்க முடியாது. ஏன் சாபம் வருது? சாபம் எதனால? அந்த சாபம் யாரை பாருங்க, எந்த வாழ்க்கையை பாருங்க, யாருடைய எந்த மனுஷனை பாருங்க, சொன்னா ஏதோ ஒரு சாபம். ஐயா, வியாபாரம் நடக்காம இருந்தாலும் சாபந்தான், வண்டி கிடைக்காம இருந்தால் சாபந்தான், வண்டி பிரேக் டவுன் ஆனால் சாபந்தான், ஒரு சொத்தை விற்காம இருந்தால் சாபந்தான், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தால் சாபந்தான், குழந்தை இல்லாமல் இருந்தால் சாபந்தான், எதற்கெடுத்தாலும் சாபமா? உலகம் சாபம் 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 என்றே பயந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை நினைத்து கொண்டிருக்கிற சாபம், அனுபவிச்ச சாபம், எல்லா சாபத்திலிருந்து உன்னை மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். சாபத்தை அவர் மாற்றுகிற தெய்வம். சாபம் எதனால வருது? பாவத்தினால் சாபம் வருகிறது. சாபம் நிறைய வருது. சாபத்தினால ஏராளமான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் வேதத்தில் சில ஆதாரங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக சோதரம் ஆதியாகமம் புஸ்தகத்தை புரட்டுங்கள். 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை நோவா என்ற ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைத்தது. அதனால ஆதியாகமம் 6:14 வாசித்து பாருங்கள். நீ ஏன் நோவாவை ஆண்டவர் சொல்றார், நோவாவை பார்த்து நீ கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. போதும். ஒரு வார்த்தை மறத்து பேசல. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே மிருகங்களிலும் கட்டளையிட்டபடியே செய்தான். அப்படியே செய்துட்டான். என்னென்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். ஒரு பேழையை உண்டாக்க சொல்லி நோவாவுக்கு என்னென்ன கட்டளையிட்டாரோ அப்படியே செய்தான். ஆண்டவர் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தார். போ எல்லாரும் இப்போ போ உள்ளால கூப்பிடுனார். கூப்பிட்டார். 120 வருஷம் என்று வேதம் சொல்லுது. பிரசங்கம் பண்ணி பார்த்தார். நோவா கூப்பிட்டு பார்த்தா ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. சோதரம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இப்ப பேழையின் வாசல் அடைக்கப்பட்டது. நோவா செய்த பேழை தான். நோவா குடும்பம் 8 பேர் உள்ளுக்கு போறாங்க. ஆடு மாடு என்று சொல்லி எல்லாம் ஜோடா உள்ளுக்கு அனுப்பப்பட்டது. கர்த்தர் கதவை அடைத்தார். ஜனங்கள் கதற ஆரம்பித்தார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தது. தொடர்ந்து மேலிருந்து ஊற்றுகளும் கீழிருந்து ஊற்றுகளும் கிளம்பியது என்று வேதம் சொல்லுது. ஜனங்கள் இப்போது பயந்தார்கள். என்ன செய்வோம்?
கதறி இருப்பார்கள். ஆண்டவரே, நோவா தாத்தா காப்பாற்றுங்க. கர்த்தர் கதவை அடைத்தார். நோவாவை உள்ளே விட்டு கர்த்தர் வெளியே கதவை அடைச்சிட்டார். யார் திறக்கவும் முடியாது. வாசல் அடைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 3:24 ஒரு வாசல் அடைக்கப்படுகிறது. சோத்திரம். இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 7:16 2வது வாசல் அடைக்கப்படுகிறது. மத்தேயு 25:10 3வது வாசல் அடைக்கப்படுகிறது. வாசல் அடைக்கப்படுகிறது. வாசல் அடைச்சாச்சு. இனி உள்ள ஜனங்கள் போக முடியாது. குறிப்பிட்ட காலம் தேவன் கொடுப்பார். சகாயம் கிடைக்கிற காலத்திலே பக்தி உள்ளவன் இவன் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. உனக்கு சான்ஸ் கொடுத்துருப்பாரு ஆண்டவர். அது உடனே மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்கிற காலத்தில் மனம் திரும்புங்கள். கொடுத்திருக்கிற காலத்தில் மனம் திரும்புங்கள். பாவத்தை தூக்கி எறியுங்கள். சாபத்திலிருந்து மீண்டு வர வேண்டாமா? சோதரம். நோவா உள்ளால, நோவா குடும்பம் உள்ளால ஜனங்கள் வரல. 7:23 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 7:23. மனுஷர் முதல் மிருகங்கள் வரையும் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிஞ்சு போய் நிக்கிரகமாய் போச்சு. அழிஞ்சு போனாங்க. 9வது அதிகாரத்தை புரட்டி பாருங்க. 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவை பார்த்து அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். நோவா திராட்சை தோட்டங்களை பலி செலுத்தினான். திராட்சை ரசத்தை குடித்தான். ஒரு நாள் வஸ்திரம் விலைக்கு படுத்திருந்தான். கானான் மற்ற சகோதரர்களை பார்த்து தகப்பனார் நிர்வாணமாய் படுத்திருப்பதை பார்த்து பரிகாசம் பண்ணினார். அவர்கள் ஒரு வஸ்திரத்தை எடுத்து பின்னாக போய் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடி போட்டார்கள். தகப்பை எழும்பினார். அவர் சொன்னார், கானான் சபிக்கப்பட்டவன். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமை. 2020 வருஷம் ஆச்சு. இந்த ஆப்பிரிக்கா கண்டம் கானானுடைய தேசம் என்று சொல்லுகிறார்கள். அடிமைக்கு அடிமையாக இருண்ட கண்டமாகவே இருக்கிறது. இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. அடிமைக்கு அடிமை. சாபம். யாரால் வந்த சாபம்? பெத்த தகப்பன் பிள்ளைகளுக்கு போட்ட சாபம். கிறிஸ்துக்கள் அருமையான பிள்ளைகளை சபிக்காதிருங்க. சில பிள்ளைகளை நாய பேய என்று பேசுவார்கள், காட்டுமிராண்டி என்று பேசுவார்கள், அறிவுகட்டன் என்று பேசுவார்கள். பிள்ளைகளை நீங்கள் ஏன் சபிக்கிறீர்கள்? பிள்ளைகளை நீ உருப்படவே மாட்டான்னு சொல்லுவாங்க. சோத்திரம். பிள்ளைகள் வருங்காலத்தில் சொல்லுவார்கள், எங்கள் அம்மா போட்ட சாபம், நான் உருப்படாமல் போனேன். சோத்திரம். ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி தெருவிலே விறகு வெட்டி கொண்டிருந்தார். அந்த விறகு வெட்டி ஒரு மந்திரவாதி. அந்த விறகு வெட்டி ஒரு பூஜாரி, ஒரு சாமி ஆடக்கூடியவர். இப்போ ஏழை. அந்த விறகு வெட்டிக்கு 4 சகோதரர்கள், ஒரு தங்கச்சி. இந்த விறகு வெட்டி 4வது பிறந்தவர். இந்த விறகு வெட்டி குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இவர் படிப்பறிவு இல்லாதவர். இவருடைய விறகு வெட்டியுடைய அண்ணனுக்கு பைத்தியம், அண்ணனுடைய மனைவிக்கு மனநோய், அண்ணனுடைய மகனுக்கு மனநோய். இப்படி ஒரே வீட்டுக்குள்ள 3 பேருக்கு மனநோய். சொன்னா ஒன்று ஈ சொல்லும், ஒன்று ஊ சொல்லும். ஒன்று ஆகாரத்தை கொடுத்தா தலையில கொட்டும், இல்லை ஒன்று தரையில கொட்டும். அழுது இருப்பார்கள், கதறி இருப்பார்கள். நல்ல குடும்பம், கஷ்டப்பட்டு உழைத்தார். இந்த விறகு வெட்டிக்கு கல்யாணம் பண்ணணும் என்று சொல்லி கல்யாணம் பண்ணி வைத்தார். விறகு வெட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தவர். திடீரென்று ரொம்ப வியாதிப்பட்டாலும் சரி, பலகீனப்பட்டாலும் சரி,
கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல விறகு வெட்டி சிறந்தவர். இவருக்கு கல்யாணம் ரொம்ப சந்தோஷம்தான். காலையில் கல்யாணம், 10 மணிக்கு கல்யாணம் முடிந்து சாயங்காலம் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறார். வலது காலை எடுத்து முன்னால் வைத்து வந்தார்களோ, எப்படி வந்தார்களோ தெரியாது. எப்படியோ ஒரு காலை எடுத்து உள்ளே வைத்தார்கள். இந்த மனைவி தன்னுடைய வீட்டிலே, அந்த விறகு வெட்டினுடைய வீட்டிலே அல்லது மணமகனுடைய வீட்டிலே கால் எடுத்து வைத்ததும் டேய் ஒரு சத்தம் கேட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. விறகு வெட்டி பயந்தார். யார் என்று பார்த்தால் பக்கத்தில் நிற்கிற மணமகள், கல்யாண பொண்ணு. பைத்தியம் பிடித்து கல்யாண மாலைகள், தாலி எல்லாம் அறுத்து எறிந்து விட்டு வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஓடுகிறாள். திருமண வீட்டில் வந்தவர்கள் சில சேலை துணிமணிகளை கொண்டு ஓடுகிறார்கள். பின்னால போய் அந்த பெண்ணை சுத்தி கட்டி கொண்டு வந்தார். கல்யாண பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு கதறி இருப்பாங்க இல்லையா? ஓ என்ற சத்தங்கள் கேட்டிருக்கலாம். கையும் கால விலங்கு போட்டார்கள். அங்கேயும் கிடக்கிறது 3, இருந்ததும் பைத்தியம், வந்ததும் பைத்தியம். விறகு வெட்டி அழுதிருப்பார். நான் என்ன செய்வேன், அவரால் என்ன செய்ய முடியும்? சாபம், சாபம். மந்திரவாத குடும்பத்தில் சாபம், பூசாரி குடும்பத்தில் சாபம். எத்தனையோ மந்திரவாதங்கள், பெல்லிசுவங்கள் செய்தவர்கள் தான். ஆனால் அவங்க வீட்டுக்கே சாபம் வருது. ஆடு கோழி பலி செலுத்தி பார்த்தார்கள். 1 வருஷம் கையும் கால விலங்கு போட்டே கட்டி போட்டார்கள். கட்டின புருஷன் யார், தாய் தகப்ப யார் என்று தெரியாதபடி 1 வருஷம் கணவன் வீட்டிலேயே இந்த மனைவி இருந்தார்கள். திடீர்னு அந்த நீள சங்கிலியை அவிழ்த்து விட்டார்கள். கை கால் விலங்கோட போய் அப்படியே கண்ணாடி பெட்டியிலே ஹோட்டலில் பலகாரங்கள் எடுத்து சாப்பிடுமா அந்த பைத்தியக்காரி சுடு வெள்ளத்தை விட்டுருவாங்க. சுடு வெள்ளத்தை வீசியதன் சுரண்டு விழுந்து கிடப்பார்களாம் அந்த பைத்தியக்காரி. இந்த விறகு வெட்டி போய் தூக்கிட்டு வருவாராம். கடைகளில் பழத்தை போய் எடுத்து சாப்பிடுமா பசியினால. கடைக்காரர்கள் கம்பு வைத்து அடிப்பார்கள். விழுந்து கிடக்குமா அந்த பைத்தியம். 1 வருஷம் பைத்தியம். விறகு வெட்டி மாடாய் உழைத்தார். நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணலையே, என் மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டே, என் வாழ்க்கை இப்படி சூனியமாய் மாறிட்டே, கல்யாணத்தன்னுக்கேன்னு என் மகனும் மனைவிக்கு பைத்தியம் முடிச்சுட்டேன்னு சொல்லி கதறி அழுதார். அந்த விறகு வெட்டி வேதனை தான். துடிச்சிருப்பார். மந்திரவாதங்கள் செய்தார்கள். 1 வருஷம் பைத்தியம். திடீரென்று ஒரு நாள் இந்த விறகு வெட்டியுடைய மனைவியை காணவில்லை. தேடி பார்த்தார்கள், காணவில்லை. ஊரில் தண்டோரா போட்டார்கள். விறகு வெட்டியுடைய மனைவியை காணவில்லை, தேடுங்கள் என்று தேடுகிறார்கள். கிராம மக்கள் தேடுகிறார்கள். திடீரென்று ஒரு பெரிய பஞ்சாயத்து கிணற்றினுடைய மதில்களில், கிணற்றுக்கு மேலே அந்த மதில்கள் அப்படியே வந்து கொண்டிருந்தாலாம் அந்த பைத்தியக்காரன். இரவோடு இரவாக ஊர் மக்கள் திரண்டு கம்பு, ஓலை, மட்டை எல்லாம் போட்டு அந்த கிணற்றின் மீது மேல் மட்டத்தை மூடி கம்புகளை வைத்து அடித்து கிணற்றுக்குள் விழுந்து விடாதபடி வெளியிலே அடித்து தள்ளினார். அடித்த அடியிலே விறகுட்டினுடைய மனைவி கீழே மூர்ச்சேற்று விழுந்து சில மணிக்கு கழித்து ஞாபகம் வருகிறது. பழைய நினைவுகள் மாறிற்று. ஞாபகம் வருகிறது. எங்க அப்பா எங்க, எங்க அம்மா எங்க, நான் எங்க இருக்கேன், கல்யாணம் முடிந்தே தெரியாது, கணவனே தெரியாது.
தாய் தகப்பன் இரவோடு இரவாக மாட்டு வண்டி உள்ள காலம் மாட்டு வண்டியிலே அழைத்து வரப்பட்டார். பைத்தியம் பிடித்த பிறகுட்டினுடைய மனைவிக்கு 1 வருஷம் கழித்து பைத்தியம் இருந்தது. மீண்டும் 1 வருஷம் கழித்து அந்த கல்யாணத்தன்னைக்கே பைத்தியம் பிடிச்ச இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய கணவன் வீட்டில் காலெடுத்து வைத்ததும் பைத்தியம் பிடித்த அந்த பைத்தியக்கார பெண்ணுக்கு 1 வருஷம் படாத பாடுபட்டு தெருக்கள்ல விழுந்து கிடந்து அழுது கதறி கண்ணீர் வடித்து, சகோதர சகோதரிகள் யாரென்று தெரியாது, தாய் தகப்பன் யாரென்று தெரியாது, கட்டின கணவன் யாரென்று தெரியாது, ஞாபகம் இல்லாது பைத்தியமாய் அலைந்த அந்த பைத்தியக்கார பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை தான் உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சகோதரன் ES மணி.